35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. ஹோர்முஸை கடந்து குஜராத் துறைமுகம் வந்தடைந்திருக்கிறது சிமி என்கிற எல்பிஜி கப்பல். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சைமி என்ற எல்பிஜி கப்பல் குஜராத்தில் உள்ள காண்ட்லா துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய போர் காரணமாக தொடர்ந்து எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியும் மூடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஈரானுடைய சிறப்பு அனுமதியின் காரணமாக தொடர்ந்து இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை தொடர்ந்து கடந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் தற்போது சைமி என்ற இந்திய கப்பல் சுமார் 19,965 எல்பிஜி எரிவாயுவை சுமந்து கொண்டு காண்ட்லா துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றது. இதில் மொத்தம் 21 கப்பல் பணியாளர்களும் இதில் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த கப்பலானது கடந்த மே 13ஆம் தேதி ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்தது. அன்றைய தினம் மொத்தம் 2 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்தது. ஒன்று சைமி என்ற இந்த கப்பல், மற்றொன்று வியட்நாம் நாட்டினுடைய கொடி பொருத்தப்பட்ட என்வி சன்ஷைன் என்ற இந்த கப்பல். அந்த என்வி சன்ஷைன் என்ற கப்பலும் நாளைய தினம் மங்களூரு துறைமுகத்தை வந்தடைகிறது. இது எரிவாயு மற்றும் இந்த எல்பிஜி விநியோகத்தை ஓரளவு உள்நாட்டில் சீர் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹோர்முஸை கடந்து குஜராத் துறைமுகம் வந்தடைந்திருக்கிறது சைமி என்கிற எல்பிஜி கப்பல். முக்கிய செய்தியாக பார்த்தோம். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.